கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 3ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கார்த்தி வந்துட்டு ரேவதி கிட்ட இங்கே பாருங்க ரேவதி, கண்டிப்பாக அந்த கலசத்தை எடுத்தவங்க ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம சுலபமாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னதோட ரேவதியோ எப்படி டிரைவர் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்தி நேராக ரேவதியை கூட்டிக்கிட்டு அந்த சாமி ரூமுக்குள்ளே போகிறாரு. அங்கே போனதோட கார்த்தி சொல்கிறாரு, கலசத்தை எடுத்திருக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே தான் கலசம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு எடுத்திருக்காங்க அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, சரி பாரு அப்படின்னு. அப்போ கார்த்தி அப்படியே செக் பண்ணும் பொழுது அந்த குங்குமம் கொட்டி கிடக்கிறத கார்த்தி பார்க்குறாரு. கார்த்தி நேராக ரேவதி கிட்ட இங்கே பாருங்க, கலசத்தை எடுத்துகிட்டு போயிருக்கிறவங்க குங்குமத்தை சிந்திட்டு போயிருக்காங்க அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம் டிரைவர் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இது அப்படியே ஃபாலோ பண்ணி போனால் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த 90 கொட்டி கிடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் டிரைவர், செவத்தில் கொட்டி இருக்கு அப்படின்னு. அப்போ கார்த்தியை சொல்கிறாரு, அப்போ வீட்டுக்குள்ளேருந்து எவனோ இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருக்கான் அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த சாமி ரூமுக்குள்ளே தான் இந்த கலசம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, சரி நான் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு. கார்த்தி அந்த செவரேறி குதிச்சு அங்கிட்டு பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஒரு துண்டு கிடக்கு. துண்டுக்கு பக்கத்தில் காரோட அச்சு கிடக்கு. இதை பார்த்துட்டு கார்த்தி ரேவதி கிட்ட, இங்கே பார்த்தீங்களா, ஏதோ ஒரு கார் வந்திருக்கு, இங்கே பாருங்கள் கலசத்தோட துண்டு இங்கே இருக்குது அப்படின்ட்டு ரேவதி கிட்ட கொடுக்க, ரேவதி சொல்கிறாங்க, நான் இதை கொண்டு போய் சாமி ரூமுக்குள்ளே வைக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் செவரேறி குதிச்சு வீட்டுக்குள்ளே வராரு. வீட்டுக்குள்ளே வந்ததோட சாமுண்டீஸ்வரி கோவமாக உட்காந்துருக்காங்க. அப்போ ரேவதி நேராக சாமுண்டீஸ்வரி கிட்ட, அம்மா யாரோ வீட்டுக்குள்ளே வந்து அந்த கலசத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு. அப்போ சந்திர கேட்குறாங்க, ரேவதி உனக்கு என்ன தெரியும், கண்டபடி வளராது அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, சித்தி யாரோ ஒருத்தவங்க சாமி ரூமுக்குள்ளேருந்து அந்த கலசத்தை எடுத்துகிட்டு போகும் பொழுது அதில் உள்ள துண்ணூரெல்லாம் கீழே கொட்டியிருக்கு, இப்போ தான் நானும் டிரைவரும் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு. சந்திரா சொல்கிறாங்க, ஒருவேளை அந்த டிரைவர் தான் எடுத்துகிட்டு போயிருப்பான் அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, கண்டிப்பாக இல்லை, அப்படி எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் டிரைவர் முன்வாசல் வழியாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம் சுலபமாக. ஆனால் பின் சைடு வழியாக வந்து சாமி வீட்டை திறந்து அந்த கலசத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த செவருக்கும் வெளியில் கொடுத்துருக்காங்க. அந்த செவர் வரைக்கும் இந்த 90 கடந்துச்சு, இப்போ தான் நானும் அந்த டிரைவரும் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி ரேவதி கிட்ட, உண்மையாவா ரேவதி அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம்மா, நம்ம வீட்டுக்குள்ளே இந்த கலசம் இருக்கிறது யாரோ ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாரு ரேவதி, நீ வெளுத்தக்கெல்லாம் பாலுன்னு நம்பாத, எடுத்துகிட்டு போகிற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறான் அந்த டிரைவர் அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, சந்திரா கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, அம்மா இந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது ஒரே ஒரு ஆளு தான்மா, அந்த சிவனாண்டி மட்டும்தான். ஒருவேளை அந்த சிவனாண்டி நம்ம வீட்டுக்கு ஆள் அனுப்பி அப்படி எடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி டக்குன்னு கோவமாயி எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு, அந்த சிவனாண்டிக்கு வேறு வேலையே இல்லையா, துப்பாக்கி எடு டிரைவர் அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, இன்னைக்கு அந்த சிவனாண்டியை விடவே மாட்டேன், என்ன அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கோயிலோட விஷயத்தில் தலையிடுவானா அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, அம்மா அதுக்கான ஆதாரம் இன்னும் நமக்கு கிடைக்கல, அந்த கலசத்தை எடுத்துகிட்டு போனப்போ ஒரு கார் அச்சு கிடக்கு, அது மட்டும்தாம்மா இருக்குது அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, கண்டிப்பாக அந்த சிவனாண்டியை தவிர்த்து வேறு யாரும் இந்த வீட்டுக்குள்ளே வந்து கலசத்தை எடுக்கிறதுக்கு தைரியமே கிடையாது, அவனை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்ல, கார்த்தி நேராக சாமுண்டீஸ்வரி கிட்ட, மேடம் நீங்கள் ரொம்ப கோவப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ சந்திரா கை தட்டுறாங்க. அப்போ கார்த்தி நேராக சந்திராவை பார்த்து முறைக்க, சந்திரா சொல்கிறாங்க, என்ன டிரைவர், அந்த சிவனாண்டி கூட சேர்ந்து இந்த கலசத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா தான் நடிக்கிற அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், அந்த கலசத்தை எடுக்க வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது, அதான் மேடம் எனக்கு கல்யாணம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்கல்ல அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, அந்த கல்யாணமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தானே நீ இந்த மாதிரி திட்டமெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி டக்குன்னு சந்திரா கிட்ட, சந்திரா நீ பொறுமையாயிரு, என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த டிரைவர் அந்த சிவனாண்டியோட ஆள் அப்படின்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, அக்கா முதல்ல நீங்கள் வந்துட்டு இவனை வேலைக்கு எடுத்துக்கிட்டீங்க, ஆனால் இவன் கேட்கல, அதுக்கப்புறம் அந்த சிவனாண்டியை சந்திச்சான், அவனை சந்திச்சுட்டு வந்த பிறகு தான் இங்கே வேலைக்கே சேர்ந்தான், எனக்கு என்னமோ இவன் சிவனாண்டியோட ஆள் அப்படின்னு தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து, இங்கே பாரு சந்திரா, நீ எப்படி வேணாலும் சந்தேகப்பட்டுக்க, ஆனால் எனக்கு இவன் மேலே சந்தேகமே இல்லை அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திரா டென்ஷன் ஆகுறாங்க.
சாமுண்டீஸ்வரி நேராக கார்த்தியை பார்த்து, இங்கே பாரு டிரைவர், சாயந்தரத்துக்குள்ள அந்த கலசத்தை நீ தான் கொண்டு வரணும் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சிவனாண்டியை காமிக்கிறாங்க. அந்த கலசத்தை கொண்டாந்து அந்த ரவுடிங்க சிவனாண்டி கிட்ட கொடுக்குறாங்க. சிவனாண்டி அந்த கலசத்தை பார்த்துட்டு, அந்த சாமுண்டீஸ்வரியை அவமானப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிட்டு, இந்த கலசம் காணாம போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, சரியான நேரத்துல இந்த கலசத்தை நான் காப்பாத்தி கொண்டு வந்த மாதிரி கொண்டுட்டு வந்தா, அப்புறம் ஊர் மக்கள் எல்லாருமே அந்த சாமுண்டீஸ்வரிக்கு முதல் மரியாதை கொடுக்காம எனக்கு முதல் மரியாதை கொடுப்பாங்கல்ல அப்படின்னு அந்த சிவனாண்டி சொல்றாரு. அப்ப சிவகாமி நேரா சிவனாண்டியை பார்த்து, நல்ல திட்டம் போட்டிருக்கடா, அந்த சாமுண்டீஸ்வரி அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்பட போறா, அதுவே போதும் எனக்கு அப்படின்னு சொல்ல, அப்ப சிவனாண்டி சொல்றாரு, ஆமாம்மா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஊர் மக்கள் முன்னாடி அந்த சாமுண்டீஸ்வரி அவமானப்பட போறா அப்படின்னு. அப்ப சிவகாமி சொல்றாங்க, இங்க பாரு, இந்த கலசத்தை கொண்டு போய் வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம வை, யாராவது ஒருத்தவங்க தேடி வந்தா சிக்கிப்ப அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, நான் பாத்துக்கிறேம்மா, நீ கவலைப்படாத அப்படின்னு அந்த கலசத்தை கொண்டு போய் யாருக்கும் தெரியாம சாமி வீட்டுக்குள்ள வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சிவனாண்டி நினைக்கிறாரு, ஏய் சாமுண்டீஸ்வரி, இன்னைக்கு இருக்குடி உனக்கு அப்படின்னு. அப்ப சிவனாண்டி நேரா சந்திராவுக்கு ஃபோன் பண்ண, சந்திரா நேரா சிவனாண்டி கிட்ட, என்னங்க அந்த கலசத்தை ஆத்துல தூக்கி போட்டாச்சா அப்படின்னு சொல்ல, சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, அந்த கலசத்தை ஆத்துல எல்லாம் தூக்கி போடல, அந்த கலசத்தை நான் தான் வச்சிருக்கேன், நான் ஒரு புது திட்டம் போட்டிருக்கேன் அப்படின்னு. அப்ப சந்திரா கேக்குறாங்க, இங்க பாருங்க, கண்டதையும் போட்டு சொதப்பிடாதீங்க, அந்த கார்த்தி சாதாரண ஆள் கிடையாது, சரியான எமகாதகன், ஏதாவது கண்டுபிடிச்சேன்னா அப்புறம் நம்ம தான் மாட்டிப்போம் அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, அப்படியெல்லாம் நம்ம மாட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாம இரு, இந்த பிளான் சொதப்பவே சொதப்பாது அப்படின்னு. இதை கேட்ட சந்திராவும், சரிங்க, உங்களை நம்புறேன் அப்படின்னு சொல்ல, சிவனாண்டியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. சிவனாண்டியோட பிளான் என்னன்னா, கடைசி நேரத்துல இந்த கலசத்தை கொண்டு போய் நம்ம காப்பாத்தி கொடுக்குற மாதிரி கொடுத்து நம்ம பேரு வாங்கிப்போம், முதல் வரியாத வாங்கிப்போம் அப்படின்னு சிவனாண்டி நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி சோகமா உட்காந்துருக்க. அப்ப நம்ம ரேவதி வந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதி கிட்ட, என்னை மன்னிச்சிடுமா, அந்த கலசத்தை கூட என்னால ஒழுங்கா பாதுகாக்க முடியல அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா என்னம்மா சொல்றீங்க, நீங்க பாருங்க, நீங்க மனசார எனக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டீங்கல்ல, எனக்கு அதுவே போதும், இதை விட பெருசு எனக்கு என்னம்மா கிடைக்க போகுது அப்படின்னு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இல்ல, அந்த கோவில்ல உனக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கலசத்தையே கொண்டாந்து பூஜை பண்ண, கடைசியில் அந்த கலசம் காணாம போனது மனசுக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா, உங்களோட ஆசீர்வாதம் இருக்குல்ல, எனக்கு அது மட்டும் போதும், அதோட நீங்க கவலைப்படாதீங்க, அந்த டிரைவர் மேல உங்களுக்கும் முழு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறது எனக்கும் தெரியும், கண்டிப்பா அந்த டிரைவர் அந்த கலசத்தை கொண்டு வருவார் அப்படின்னு எனக்கும் முழு நம்பிக்கை இருக்கு, நீங்க வருத்தப்படாம இருங்க அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ரேவதி வந்துட்டு நேரா கார்த்திக்கு கால் பண்றாங்க. அப்ப கார்த்தி ஃபோன் அட்டென்ட் பண்ணி, சொல்லுங்க ரேவதி அம்மா அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, டிரைவர், அந்த கலசத்தை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இது மாதிரி எனக்கு சிவனாண்டி மேலதான் சந்தேகமா இருக்கு, அவன் வீட்டுக்கு போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ரேவதியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதி கிட்ட, சொல்லு ரேவதி, அந்த கலசத்தை டிரைவர் கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா, அந்த சிவனாண்டி மேல தானே கார்த்திக்கு டவுட் இருக்கு, அதனால அவங்க வீட்டுக்கு டிரைவர் விசாரிக்க போயிருக்காரு அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அவன் மட்டுமா தனியா போயிருக்கான் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமாம்மா அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நானும் போயிட்டு வரேன் அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, அம்மா நீங்க பொறுமையா இருங்க, இப்போதைக்கு நீங்க ரொம்ப கோவத்துல இருக்கீங்க, தப்பா ஏதாவது ஆக்கிட்டுனா என்ன பண்றது, நீங்க பொறுமையா இருங்க அப்படின்னு. அப்ப சந்திரா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதோட அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா அந்த கலசம் சிவனாண்டி வீட்டுல இருக்கிறது சந்திராவுக்கு தெரியும். ஏற்கனவே அந்த சந்திரா கலசத்தை ஆத்துல போட சொன்னாங்க, இது கேட்காம சிவனாண்டி வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப சந்திரா என்ன பண்றாங்கன்னா, நம்ம எப்படியாவது அவருக்கு தெரிவிக்கணும் அப்படின்ட்டு போன் அடிக்கிறாங்க. ஆனா சிவனாண்டி சுத்தமா போன் எடுக்கல. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, என்ன இது சரியான நேரத்துல போன் எடுக்க மாட்டேங்கிறாரு, சரி நம்ம நேரடியா அவரை பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு சந்திரா நேரா அந்த சிவனாண்டி வீட்டுக்கு கிளம்புறாங்க. கார்த்தியை நேரா சிவனாண்டி வீட்டு வாசல்ல போய் நின்றுட்டு, சிவனாண்டி வெளியில வா அப்படின்னு சொல்ல, சிவனாண்டி வெளியில வராரு. அப்ப கார்த்தி நேரா சிவனாண்டியை பார்த்து, இங்க பாரு, நீ தான் அந்த கலசத்தை எடுத்து வச்சிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், மரியாதையா அந்த கலசத்தை கொடு அப்படின்னு. அப்ப சிவனாண்டி பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே, இங்க பாரு, அந்த கலசத்தை காணுமா, எனக்கு அப்பவே தெரியும், பெண்களா சேர்ந்து கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்த போறாங்க அப்படின்னதோட கண்டிப்பா அந்த சாமியோட தண்டனைக்கு ஆளாகுவாங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதே மாதிரி ஆகிருச்சு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, நீ ஏதாவது பிளான் பண்ணிட்டு இந்த மாதிரி அடுத்தவங்க மேல பழி போடாத, மரியாதையா அந்த கலசம் இருக்கிறத கொடு அப்படின்னு. அப்ப சிவகாமி அங்கேருந்து வெளியில வந்துட்டு, டேய், நீ யார்ரா,
அந்த வீட்டில் வாலாட்டிக்கிட்டு வேலை பார்க்குற ஒரு நாய். நீ யாருடா எங்களை வந்து மிரட்டுறதுக்கு அப்படின்னு. அப்போ கார்த்தி நேரா சிவகாமியை பார்த்து, இங்கே பாருங்க, பெரியவங்க அப்படிங்கிறதுக்காக உங்ககிட்ட நான் மரியாதையாக பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த கலசத்தை மரியாதையாக கொடுங்க அப்படின்னு. அப்போ சிவனாண்டி சொல்கிறாரு, அந்த கலசத்தை நான் இப்போ சுலபமாக கொடுத்துட்டா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நீ நல்லவனாகிருவ, உன்னையே அந்த வீட்டை விட்டு என்னால் துரத்த முடியாது அப்படின்னு. அப்படின்னு பார்த்து அந்த இடத்துக்கு சந்திரா வராங்க. சந்திரா வந்ததோட கார்த்தி சந்திரா வந்து சிவனாண்டிக்கு வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ நம்ம சிவனாண்டி கேட்குறாரு கார்த்திகிட்ட, என்ன டிரைவர், சந்திரா வரதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறியா அப்படின்னு. அப்போ கார்த்தி நேராக சந்திராவை பார்த்து, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்ல, சந்திரா சொல்கிறாங்க, எல்லாம் முக்கியமான விஷயத்துக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா நேராக சிவனாண்டி பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. நின்றுக்கிட்டு, என்னங்க இவன் என்ன கேட்டாலுமே அந்த கலசத்தை கொடுக்காதீங்க அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ சிவனாண்டி கேட்குறாரு, என்ன டிரைவர் ரொம்ப அதிர்ச்சியான மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்போ கார்த்தி நேராக சிவனாண்டியை பார்த்து, இங்கே பாரு, இவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, நான் இங்கே வராமல் வேற எங்கே போவேன், இது என் மாமியார் வீடு அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, என்ன மாமியார் வீடா அப்படின்னு. சிவனாண்டி சொல்கிறாரு, இப்போ கூட புரியலையா, இவ என்னோட பொண்டாட்டி, இவ தான் உன்னை அந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்காக பல வகையில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் என்ன பிரச்சனை பண்ணாலும் நீ எப்படியாவது அந்த வீட்டில் உள்ளவங்களை காப்பாற்றிடுற. நீ வந்த பிறகுதான் அந்த குடும்பத்தை என்னால் பழி வாங்கவே முடியலை. நான் பழி வாங்குறதுக்கு சுலபமாக பழி வாங்கணும் அப்படின்னா நீ அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் பல வகையில் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன். அது நீ வந்துட்டு ரொம்ப டென்ஷன் பண்ணுற. அதனால தான் உன்னை இந்த வீட்டை துரத்துறதுக்காக நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு பிளான் பண்ணோம். எப்படியா இருந்தாலும் நீ தான் அந்த கலசத்தை திருடுனா, நான் தான் அந்த கலசத்தை உன்னை திருட சொன்னேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரியோட மனசில் ஸ்ட்ராங்காக பதிய வச்சுட்டேன். எப்படியா இருந்தாலும் கண்டிப்பாக அந்த கலசம் சாயந்தரத்துக்குள்ளே கிடைக்கல அப்படின்னா உன்னை அந்த வீட்டை விட்டு ஈஸியாக சாமுண்டீஸ்வரி துரத்திடுவா அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, உங்கள் அக்கா உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு. இப்படி கெட்டவங்க கூட சேர்ந்து உங்கள் அக்காவை அழிக்க பார்க்குறீங்களா அப்படின்னு. அப்போ சிவகாமி சொல்கிறாங்க, ஏய், அந்த வீட்டுக்குள்ளே இவளை நான் நுழைய விட்டதே எதுக்கு தெரியுமா, அந்த சாமுண்டீஸ்வரியை பழி வாங்குறதுக்காக தான் அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, இன்னைக்கு நான் என் புருஷன் கூட சேர்ந்து வாழாமல் இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே அந்த சாமுண்டீஸ்வரி தான். அவளை நான் பழி வாங்கணும். அவளை விரட்டி விட்டுட்டு என் புருஷன் இந்த ஊரில் நம்பர் 1 ஆகணும். அதுக்காக தான் அவள் கூடயே இருந்து அவளோட திட்டத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவர்கிட்ட சொல்லி அவளை தோக்கடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி பேரதிர்ச்சி ஆகுறாரு. இந்த மாதிரி ஒருத்தவங்களை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, இப்போதைக்கு அந்த கலசம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீ கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா நீ அந்த வீட்டை விட்டு ஓடிடுவ. அதுக்கப்புறம் ஈஸியாக நான் சாமுண்டீஸ்வரியை என்ன பண்ணணுமோ பண்ணிடுவேன் அப்படின்னு. 2 தடவை நான் தான் கொலை பண்ண முயற்சி பண்ணேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி நேராக சந்திராவை பார்த்து, சொந்த அக்காவையே கொலை பண்ண பார்த்தீங்களா அப்படின்னு. சந்திரா சொல்கிறாங்க, ஆமாம், அவள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை தான், அதனால தான் அவளை தீர்த்து கட்ட முயற்சி பண்ணேன் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, உங்களை மாதிரி துரோகியை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. பக்கத்திலே இருந்துக்கிட்டு உங்கள் அக்காவுக்கே துரோகம் பண்ண நினச்சிட்டிங்களே அப்படின்னு. அப்போ சிவனாண்டி சொல்கிறாரு, இங்கே பாரு டிரைவர், நீ இப்படி பேசிக்கிட்டே இருந்தால் உனக்கு டைம் ஆகிட்டே இருக்கும், போயிட்டு அந்த கலசத்தை கண்டுபிடி அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி செம்ம டென்ஷன் ஆகி நேராக சந்திராவை பார்த்து, உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, சந்திரா சொல்கிறாங்க, நீ என்னதான் போயிட்டு என் அக்கா கிட்ட சொன்னாலும் என் அக்கா கண்டிப்பாக நம்ப மாட்டேன். எங்கள் அக்கா என் மேலே அவ்வளோ நம்பிக்கையில் இருக்கா. ஏன்னா அந்த அளவுக்கு நம்பிக்கையை நான் சம்பாரிச்சு வச்சுருக்கேன். ஆனால் நீ இப்போ தான் ரேவதியை திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ண போகிற அப்படின்னு கேட்ட பேர் வாங்கினேன். இப்போ நீ கலசத்தை திருட்டிட்ட அப்படின்னு சொல்லி வேற உன் மேலே பழி போட்டிருக்கேன். கண்டிப்பாக உன்னால் எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, கண்டிப்பாக உண்மை ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராரு. அப்போ கார்த்திக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது, நம்ம எப்படி அந்த கலசத்தை வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் எடுக்கிறது அப்படின்னு. அப்படின்னு பார்த்து கார்த்தி அவங்க தாத்தா ராஜமாணிக்கத்துக்கு கால் பண்ணுறாங்க. அவர் ஃபோன் அட்டென்ட் பண்ணி, சொல்லு கார்த்தி என்னாச்சு அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்கிறாரு, தாத்தா, அத்தை வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை, வீட்டில் இருந்த கலசம் காணாமல் போயிட்டு, அதை எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு அத்தை சொல்லிட்டாங்க. ஆனால் என்னால் அந்த கலசத்தை கண்டுபிடிக்க முடியலை. அது யார் எடுத்ததுன்னு எனக்கு தெரியும், ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு என்னால் இருக்க முடியலை அப்படின்னு. இதை கேட்டதோட தாத்தா சொல்கிறாரு, இங்கே பாரு பேராண்டி, அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன், இன்னும் 1/2 மணி நேரத்தில் உனக்கு தேவையான கலசம் உன் கைக்கு வந்து சேரும் அப்படின்னு சொன்னதோட கார்த்தி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு கார்த்தி அங்கேருந்து உள்ளார வராரு. வந்ததோட சந்திரன் கேட்குறாங்க, என்ன போன நீ திரும்பி வந்திருக்க, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, நாளைக்கு நடக்க போகிற கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கும், அந்த கலசம் எங்கே இருந்தாலும் சாமி வீட்டுக்கு வரும், பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவை எச்சரிக்கை. இது கேட்டுட்டு சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, அந்த கலசத்தை நீ எங்கே தேடுவ, அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அதெல்லாம் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துலேருந்து வெளியில் வர.
அப்போ சந்திரா நேரா சிவனாண்டியை பார்த்து, ஒருவேளை இவன் கலசத்தை ரெடி பண்ணிட்டா என்னங்க பண்ணுறது அப்படின்னு. அப்போ சிவனாண்டி சொல்கிறாரு, இங்கே பாரு, அந்த கலசத்தை ரெடி பண்ணுறது அவ்வளோ சுலபம் கிடையாது, அது தெரியுமா? அந்த கலசம் எந்த ஊர்லேருந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க தெரியுமா? அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த கலசமெல்லாம் வாங்கிட முடியாது. இந்த கலசம் கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய்க்கு மேலே. அந்த டிரைவர் கிட்ட என்ன இருக்கு, அவ்வளோ சுலபமாக அவன் வாங்கவே மாட்டான் அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திராவும், ஆமாம், ஆஃப்டர் ஆல் அந்த பிச்சைக்காரன்ட்ட என்ன இருக்க போகுது அப்படின்னு. அதுக்கப்புறமா கார்த்தி வந்துட்டு நேராக ஒரு இடத்துக்கு போகிறாரு. அங்கே வந்துட்டு ராஜமாணிக்க ஃபோன் பண்ணி, கார்த்தி வந்துட்டியாப்பா அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்கிறாரு, தாத்தா நான் வந்துட்டேன் அப்படின்னு. அப்போ ராஜமாணிக்க சொல்கிறாரு, நான் வந்தா பிரச்சனை ஆகிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆள் அனுப்பியிருக்கேன், அவன் கலசம் கொண்டாந்து கொடுப்பான் அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண ஒருத்தர் கொண்டாந்து கலசத்தை கொடுக்குறாரு. அப்போ கார்த்தி அந்த கலசத்தை பழைய கலசம் மாதிரியே ரெடி பண்ணுறாரு. ரெடி பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததோட ரேவதி நேராக அவங்க அம்மாட்ட, அம்மா டிரைவர் கலசத்தோட வந்துட்டாரு அப்படின்னு சொன்னதோட சாமுண்டி சரி ரொம்ப சந்தோஷப்பட்டு வெளியில வராங்க. அப்ப சந்திரா இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. இவன் கையில எப்படி அந்த கலசம் சிக்கணுச்சு? என்னதான் சிவனாண்டி கிட்ட அந்த கலசம் இருந்தாலும் அதை கொண்டு போய் நானே ஆத்துல வீசிட்டு வந்துட்டேனே அப்படின்னு. அப்ப கார்த்தி இங்கேருந்து வராரு. அப்ப சாமுண்டி சரி நேரா டிரைவரை பார்த்து, டிரைவர் இந்த கலசம் எங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, அப்ப கார்த்தி சொல்றாரு, அதை நான் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன், இது எப்படி கிடைச்சிச்சு அப்படிங்கிறத கேட்க வேணாம் அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, எப்படிக்கா சொல்லுவான், இவன் தானே திருடிட்டு போனான் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அப்படி திருடிட்டு போனவர் திரும்ப கொண்டுட்டு வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, ஒருவேளை திருப்பி கொண்டுட்டு வரலேனா இவனை வீட்டை விட்டு துரத்திடுவேன்னு சொன்னீங்கல்ல, அதனால பயந்துகிட்டு இவன் கொண்டுட்டு வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சந்திரா கிட்ட, உங்களோட ஓவர் இமேஜினேஷனை நிப்பாட்டுங்க, இந்த கலசத்தை ஆத்து ஓரத்துல பார்த்தேன், யாரோ ஒருத்தவங்க வாண்டடா கொண்டு போய் ஆத்துல வீசியிருக்காங்க, எனக்கு என்னமோ அந்த சிவனாண்டி தான் நினைக்கிறேன் அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, கண்டிப்பா அவனா தான் இருக்கும், அவன் தான் என்கிட்ட என்ன சொன்னான்னா, இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி காட்டு அப்படின்னு சவால் விட்டான். ஒருவேளை இந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாது, நான் முதல் மரியாதை வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரா செமையா டென்ஷன் ஆகுறாங்க. சந்திரா நேரா ரூம்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு சிவனாண்டிக்கு கால் பண்றாங்க. சிவனாண்டி கேட்குறாரு, சொல்லு சந்திரா என்னாச்சு அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, என்னங்க, அந்த கார்த்தி அந்த டிரைவர் இதே மாதிரி ஒரு கலசத்தை கொண்டுட்டு வந்துட்டான், இந்த கலசம் சுலபமா கிடைக்காது, ஆனா அவன் அவ்வளோ சுலபமா ரெடி பண்ணிட்டான், எனக்கு என்னமோ அவன் சாதாரண ஆள் இல்லைன்னு தான் தோணுது, இந்த அளவுக்கு பணம் அவன்கிட்ட எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு. சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, அப்ப அவன் யாரு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும், அப்பதான் அவன்கிட்டேருந்து நம்ம சுலபமா தப்பிக்க முடியும், ஈஸியா அவனை இந்த வீட்டை விட்டு துரத்த முடியும் அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, என்னங்க, அதோட நம்ம 2 பேருக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத அவன் கண்டுபிடிச்சிட்டான், நான் அடிக்கடி உங்களை பார்க்க வரதையும் கண்டுபிடிச்சிட்டான், சாமுண்டீஸ்வரி கிட்ட சொன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு. அப்ப சிவனண்டே சொல்றாரு, இங்க பாரு, கண்டிப்பா அந்த சாமுண்டீஸ்வரி நம்ப மாட்டா, நீ எதுக்கும் கவலைப்படாது அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திராவும் சரிங்க அப்படின்னு சொல்ல, இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.